கர்த்தராகிய இயேசுவின் இனிமை உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் ஒரு பொது மாதத்துக்குள்ள கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை வழி நடத்துகிறவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்னைக்கு வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். முதலாவது யோவான் 5ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தர் வார்த்தை இந்த இடத்தில் சொல்லுவது என்னதான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தரால் பிறக்கப்பட்ட எவனுமே இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது அவங்க பாவத்திலிருந்து விலகி தேவனுடைய காரியங்களில் முன்னாடி கடந்து செல்ல எப்பவுமே கவனமாய் இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறவராய் இருக்கிறார். தேவனால் பிறந்த எல்லா மக்களும் அவங்க தன்னைத்தான் காக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார். இந்த இடத்தில் தேவனுடைய வசனத்தில் நாம் ஆழமாய் கவனிக்கும் போது நாம் தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளைகளாய் எல்லா நாளும் அதை ஒரு புது பிறப்புள்ள மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். பாவத்தில் ஆயிருந்த மனிதனே இயேசு கிறிஸ்துவோடு ஒரு புதுதாய் ஜனிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். தேவனால் பிறந்த எவன் பாவம் செய்யா என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாடுகளில் யாருமே இந்த உலகத்தில் அதை பாவம் இல்லாதவராய் பிறக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்துக்குள்ளே பிறக்கிறார். இந்த நாடுகள் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களை மாற்றுறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் தேவனால் பிறக்கப்பட்டவராய் இருக்கும் போது நாம் ஒரு நாளும் அதை பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அதை தேவனால் பிறக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த நாடுகளில் அவனை தன்னை காக்குதவனாய் மாற்றப்படுகிறான். அவன் எந்த பொல்லாங்கனும் அவனை தொடாதபடிக்கு தேவன் அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் பிள்ளைகள், இந்த நாடுகளில் இந்த புது மாதத்திலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நாம் நம்மை தன்னை காக்கிறவராய் மாற்றப்படட்டும். இங்கே லூக்கா 7ஆம் அதிகாரம் அதனை 13ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ ரொம்ப மன கஷ்டத்தோடு அதை அப்படியே கடந்து செல்லும் போது இயேசு அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அவங்களுடைய குடும்பத்தில் தேவன் அனுப்புகிறார். அதை இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து அதை மனதுருகி அந்த ஸ்திரீ அழுததை பார்த்து மனதுருக்கம் உள்ளதாய் மாற்றப்பட்டு அவளுடைய மகனுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாடுகளில் நாம் கண்ணீரோடு பாரத்தோடு கவலையோடு ஆயிருக்கும் போது தேவன் நமக்கு விடுதலை அனுப்புதவர் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறார். அதே மாதிரி தேவனால் பிறந்திருக்கிற நீங்களும் தேவனால் பிறக்கப்பட்டவராய் இருக்கும் போது பாவம் செய்யாதவராய் இந்த உலகத்தில் ஆகியிருக்க அதை நாம் அறிந்து முன்னாடி கடந்து செல்ல வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். இங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறார், ஒரு அம்மாவுடைய அதை மனதுருக்கத்தை அம்மாவுடைய மன கஷ்டத்தை அதை இயேசு பார்க்கிறார். அதை அவளுடைய ஒரே ஒரு மகன் இறந்து போகிறார். ஒரே ஒரு மகன் இறந்து போகிறதை பார்த்து அதை அவள் ரொம்ப மனக்கவலையோடு இனி யாரும் இல்லையே என்னுள்ள சூழ்நிலையில் இருக்கும் போது இயேசு அதை மனதுருக்கத்தோடு அந்த மகன்கிட்ட செல்லுகிறார். கர்த்தருக்குள்ள நாம் தேவனாய் பிறக்கப்பட்டவராய் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவிலோடு நமக்கு ஒரு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறார். இங்கே இறந்து போனவனாய் இருக்கிற ஒருவனை இயேசு போய் தொடுகிறார். அந்த பாடையை தொடும் போதே அங்கே அதை
ஒரு பெரிய விடுதல் உண்டாகிறார். 14 வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவர் வாலிபனே எழுந்திடு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். இங்கே மரித்தவனாயிருந்த ஒருவன் அவனை எல்லாரும் அடக்கம் பண்ணதுக்காக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கும் போது அந்த அம்மாவுடைய மனக்கவலையை பார்த்து அந்த மகளை பார்த்து தேவன் மனதுருக்கப்படுவராய் மாற்றப்படுகிறார். அந்த மகன் இறந்தவனாயிருக்கும் போது அவனுக்கிட்ட சொல்லுகிறார், வாலிபனே நீ எழுந்து நில்லு, வாலிபனே நீ எழுந்திடு என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாடுகளில் நம்மை எழுப்ப வைக்கிற தேவன், நம்மை வளர வைக்கிற தேவன், நம்மை முன்னாடி நடத்த முடிகிற தேவன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. அதை இந்த உலகத்தில் எல்லா பாவங்களையும் மாற்ற, வியாதிகளை மாற்ற, நமக்கு ஒரு விடுதலை அனுப்ப அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மரித்தவனை எழுப்பி உட்கார செய்கிற தேவன், இறந்து போனதான ஒருவனை எழுப்பி உட்கார செய்த தேவன், என்னோட மகன் இறந்து போயிருக்கிறார், இனி அவன் திருப்பி வரமாட்டேன் என்று சொல்லி அழுதி கொண்டிருக்கிற அந்த அம்மாவுக்கு அந்த மகனை திருப்பி கொடுக்கிறார் ஒரு இயேசு. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது நமக்கு பெரிய விடுதலை அனுப்ப, நம்முடைய பாவங்களை மாற்ற, அதுல ஒரு விடுதலை கொடுக்க தேவனால் பிறந்திருக்கிற நாம் நம்மை காக்கிறவராய் இருக்க, அது எல்லா பொல்லாங்களும் நம்மை தொடாதிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இயேசு கிறிஸ்துவிலோடு நமக்கு ஒரு விடுதல் உண்டு. இயேசு கிறிஸ்துவிலோடு நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. இறந்து போன சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மரித்து போன ஒருவன் அடக்கும்படி உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு போகும் போதே, அடக்கிறதுக்காக கொண்டு போகும் போதே இயேசு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லும்போ ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. இறந்து போனதான ஒருவனை எழுப்பி உட்கார செய்த தேவன், என்னோட மகன் இறந்து போயிருக்கிறார், இனி அவன் திருப்பி வரமாட்டே என்று சொல்லி அழுதி கொண்டிருக்கிற அந்த அம்மாவுக்கு அந்த மகனை திருப்பி கொடுக்கிறார் ஒரு இயேசு. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது நமக்கு பெரிய விடுதலை அனுப்ப, நம்முடைய பாவங்களை மாற்ற, அதில் ஒரு விடுதலை கொடுக்க தேவனால் பிறந்திருக்கிற நாம் நம்மை காக்கிறவராய் இருக்க, அது எல்லா பொல்லாங்களும் நம்மை தொடாதிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இயேசு கிறிஸ்துவிலோடு நமக்கு ஒரு விடுதல் உண்டு. இயேசு கிறிஸ்துவிலோடு நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. இறந்து போன சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மரித்து போன ஒருவரை அடக்கும்படி உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு போகும் போதே, அடக்கிறதுக்காக கொண்டு போகும் போதே இயேசு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லும்போ ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறதுனா, இந்த நாடுகளில் உன் குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் பெரிய அற்புதத்தை செய்ய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாடுகளில் நாம் நம்மை தாமே காக்கிறவராய், நம்மை தாமே பாதுகாக்கிறவராய், நாம் தேவனால் பிறந்தவர் என்று உண்மையாய் அறிந்திருக்கிறவராய், அதனால அந்த பாவத்துக்குள்ள நாம் கடந்து செல்லாதவராய், அது எந்த பொல்லாங்களும் நம்மை தொடாது இருக்கிறதுக்காக நிச்சயமாய் அது இயேசுவில் உள்ள விசுவாசத்தில் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாடுகளில் தேவனே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசனத்தால் நீரங்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையால் நீரங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த நாடுகளில் கர்த்தரை யாரெல்லாம் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் அந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை இறங்கட்டும், ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும், ஒரு நல்ல விடுதல் உள்ள மக்களாய் மாற்றப்படட்டும். அந்த ஸ்திரீயுடைய அழுதலை பார்த்ததான தேவன், அவளுடைய மனதை பார்த்ததான தேவன்
தேவன், ஒரு பெரிய விடுதலை அனுப்பின தேவன், அவருடைய மகனை எழுப்பி உட்கார செய்த தேவன், இந்த நாடுகளில் நம் குடும்பத்திலும் பெரிய அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறதா? இந்த நாடுகளில் கர்த்தரே வியாதியோடு பலவீனதையோடு எல்லா பாரத்தோடு ஆயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை நீர் அனுப்பும். வியாதி படுக்கைகளை எடுத்து மாற்றும். எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும். இந்த நாடுகளில் ஒரு பெரிய விடுதல் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் இறங்கி வருவதற்காக சோதரன் ஆண்டவரே, நாடுகளில் படிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, டெஸ்டுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதல் உண்டாக கிருபை செய்யும். குழந்தைக்காக ஜெபிக்கிற அநேகர் உண்டு. இந்த நாடுகளில் ஒவ்வொரு மக்களுக்கும் குடும்பங்களில் குழந்தை வாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். திருமணத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற அநேக மக்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளை எடுத்துக்காக ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனைகளோடு ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஒரு பெரிய சௌக்கியம்